Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ப்ரிங் பூட் மூலமா எப்படி டேட்டாபேஸ் இருக்க வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணுறது சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாபேஸ்ல இருக்க ஸ்டோர் பிரிட்ஜர் வந்து நம்ம பார்த்தோம். அப்டேட் அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் இதான் நம்ம ஸ்டோர் பிரிட்ஜர். இந்த ஸ்டோர் பிரிட்ஜர் 4 பேராமீட்டர் வாங்குறோம். ஐடின்ற பேராமீட்டர், நேம், கோர்ஸ், ஃபீஸ். ஓகேவா? அந்த ஐடி பேராமீட்டர் வச்சு தான் வேர் கண்டிஷன் போட்டு அப்டேட் பண்றோம் அந்த பர்டிகுலர் ரோவை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை கிரியேட்டுக்காக எழுதணும் இல்லையா, அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் சாரி ரெபாசிட்டரி எழுதணும் இல்லையா, அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கோடை நான் அப்படியே மாடிஃபை தான் பண்ணுவேன். நான் இன்சர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறேன்னா அப்டேட் ஸ்டூடெண்ட். ரைட், முடிஞ்சா நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அப்டேட் எஸ்டிடி. இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல அப்டேட் எஸ்டிடி நான் போட்டுப்பேன். ஓகேவா? இப்போ பேராமீட்டர் என்ன எக்ஸ்ட்ரா பாஸ் ஆகுதுன்னா நமக்கு ஐடின்ற பேராமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா பாஸ் ஆகுது. ஓகேவா? அப்டேட் எஸ்டிடி பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஐடின்ற பேராமீட்டர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. பக்கத்துல கம்மா கொடுக்கணும். ஓகே, கம்மாவும் வச்சாச்சு. இப்போ ஐடியை நான் இந்த இடத்துல வாங்க போறேன். ஓகேவா? அப்படியே காப்பி பண்ணிட்டு திரும்பியும் பேஸ்ட் கம்மா. இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா நான் ஐடின்றத கொடுக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? அது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப், அதனால இன்ட்டு இந்த இடத்துல ஐடி. ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்மளோட ரெபாசிட்டரியில எவ்வளவுதான் எழுதுவோம் நம்ம. ஓகே, இதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோலர் போவோம். நம்ம கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா இந்த கிரியேட்டுக்கு எழுதணும் இல்லையா, இந்த ரெண்டு மெத்தட், கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், இது அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஓகே, ஒன்ஸ் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து இது என்ன யூஆர்எல் இருக்குன்னா எடிட்ன்ற யூஆர்எல் இருக்கும். இதுல கிரியேட்ன்றது எடிட் ஐஃபன் போஸ்டா இருக்கும். ஓகேவா? எடிட் யூஆர்எல் கால் பண்ணா எடிட்ன்ற ஹெச்டிஎம்எல்க்கு வந்து நமக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஓகே, எடிட் முடிஞ்சிச்சுன்னா டைரக்டா இண்டெக்ஸ்க்கு வரணும். அந்த ரீடைரக்ட் கொடுத்துருக்கேன் ஸ்லாஷ். இதுல எடிட் போஸ்ட்ன்றதை கொடுக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ரா இங்க என்ன வரும்னா ஐடின்றது தான் வரும். ஓகேவா? std டாட் கெட் ஐடி கம்மா std. ஓகே, அப்ப இந்த இடத்துல இன்சர்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது, அப்டேட் ஸ்டூடெண்ட். ஓகே, அப்டேட் ஸ்டூடெண்ட்ன்ற மெத்தடை கால் பண்றோம். அதுல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஃபில் பண்றாங்க. ஃபார்ம் ஃபில் வேல்யூஸ் எல்லாமே நம்ம அப்டேட் ஸ்டூடெண்ட் சென்ட் பண்றோம். ஓகே, நாலுமே. ஓகே, இதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம புதுசா போய் கிரியேட் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர். அதுக்குள்ளார போயிட்டு டெம்ப்ளேட்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணி நியூல ஃபைல், இதுல போயிட்டு எடிட் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபினிஷ். நம்ம இண்டெக்ஸ் எழுதணும் இல்லையா, அந்த ஹெச்டிஎம்எல் அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்போ கிரியேட்ல இருக்கு, இந்த கிரியேட்ல இருக்க எல்லா கோடுமே நான் ஐடியில போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட். ஓகே, இப்போ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல எடிட்ன்றதை மாற்றுவேன். அதுக்கப்புறம் பாடி டேக்குள்ளார என்ன டேக் கொடுப்பேன்னா ஒன்ஸ் நான் இண்டெக்ஸ் பார்த்துக்கிறேன். இண்டெக்ஸ்ல நான் ஏற்கனவே நான் பண்ணியிருப்பேன். இண்டெக்ஸ்ல இங்க பாருங்க ஹெச்1 டேக் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி எடிட்ல போயிட்டு ஹெச்1 டேக்ல என்ன கொடுப்பேன்னா இது வந்து எடிட்டுக்கான பேஜ். அதுக்கப்புறம் கிரியேட்ல அதே மாதிரி நான் போய் கொடுத்துப்பேன். கிரியேட்ல பாடி டேக், அப்புறம் இது வந்து கிரியேட்டுக்கான பேஜ். ஓகே ஓகே, இது என்ன சேஞ்சஸ் பண்ண போறோம்னா இந்த இடத்துல எடிட் போஸ்ட்ன்றது இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது வந்து கிரியேட் போஸ்ட் கிரியேட்டுக்கான யூஆர்எல், எடிட் போஸ்ட்ன்றது எடிட்டுக்கான யூஆர்எல். இங்க பட்டன் பிரஸ் பண்ணோடனே இந்த யூஆர்எல் வந்து கால் ஆகும். இதுல இருந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறீங்கன்னா டிஹெச், அதாவது திம்லீஃபோட ஆட்ரிபியூட் இது ஆப்ஜெக்ட். திம்லீஃப் ஆப்ஜெக்ட்ன்ற இந்த பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க இதுல. ஓகே, இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணீங்க. இதுல என்ன உங்களுக்கு வரும்னா டாலருக்குள்ளார ஒரு வேல்யூ வந்து வரப்போகுது. ஓகேவா? எஸ்டிடி இந்த நேம் நம்ம வச்சுப்போம். நம்ம லிஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணோம் இல்லையா, இண்டெக்ஸ்க்கு, ஒரு இண்டெக்ஸ்க்கு எப்படி நம்ம டிஹெச் ஈச்னு போட்டு ஒரு லிஸ்ட் சென்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம கண்ட்ரோல்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சென்ட் பண்ண போறோம் இந்த இடத்துல. ஓகேவா? நீங்க சேம் இந்த கோட நீங்க மாடல் எம்ன்றத நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுத்துப்பீங்க.
மாடல் எம். இந்த மாடல் எம் மூலமா தான் நீங்க சென்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ எம் டாட் ஆட்ரிபியூட் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நான் கமாண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா அட்டு ஒரு ஆனடேஷன் இருக்கு. ஓகேவா? பாத் வேரியபிள் சொல்லிட்டு ஒரு ஆனடேஷன் இருக்கு. பாத் ஓகே, இந்த ஆனடேஷன் அட் பாத் வேரியபிள் இன்ட் ஐடி அதோட டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஐடின்றது நேம். ஓகே, இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஓகே. ஏன் தெரியுமா இதுக்கு முன்னாடி நான் பாத் வேரியபிள் ஆனடேஷன் யூஸ் பண்றேன்னா இதுல ஒரு ஐடின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் வரும். அந்த பேராமீட்டர் நான் என்ன பண்ணுவேன்னா நான் இங்க சென்ட் பண்ணுவேன், என்னோட ரெபாசிட்டரிக்கு சென்ட் பண்ணுவேன். ரெபாசிட்டரியில இதை ஜஸ்ட் நான் அப்படியே டூப்ளிகேட் பண்றேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஓகேவா? இல்ல கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ன்றத கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக கெட் ஒன் ஸ்டூடெண்ட். ஓகே, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஃபெச் பண்ணும். அது என்ன கண்டிஷன் நான் கொடுப்பேன்னா வேர் ஐடி ஈக்குவல் டு கோலன் ஐடி. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும் அட் பேரம்ல போயிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கீழே இருக்கு, இதுக்கு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அட் பேரம் இன்ட் ஐடி. அப்படின்னா ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் வேணும். அப்ப ஒரே ஒரு பேராமீட்டர் அந்த ஐடியை வச்சு இந்த கொரியை ரன் பண்ணோம்னா அந்த ஒரே ஒரு ரோ தான் வரும். ஓகேவா? அப்ப ஒரே ஒரு ரோ வந்துச்சுன்னா நம்ம லிஸ்ட்டை வந்து கொடுக்க கூடாது. அந்த லிஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ கெட் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து நாங்க போய் கால் பண்ணணும். அதே போல கண்ட்ரோலர் இருக்கு. இப்போ கண்ட்ரோலர்ல ரெப்போ டாட் கெட் ஒன் ஸ்டூடெண்ட் அதுல ஐடி வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஒன் ஸ்டூடெண்ட் எஸ் ரிமூவ் பண்ணிப்போம். repository. ஓகே, சேவ் ஆல். ஓகே, அப்ப ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஃபெச் பண்ணிட்டு அது எங்க போய் சென்ட் பண்ணணும்னா நம்மளோட மாடல்ல போய் சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா திங்லீஃப்க்கு எடுத்துட்டு போகும். ஓகே, இப்போ இங்க எடுத்து போகுது. அதோட நேம் வந்து எஸ்டிடி. இந்த நேம் எஸ்டிடி தான் நான் எடிட்ன்ற இருக்கிற இந்த இதுல எஸ்டி கொடுத்துருக்கேன். கெட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த இதுல என்ன பண்ணணும்னா வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. வேல்யூன்ற ஆட்ரிபியூட்ல நம்ம std டாட் கொடுத்து அதுல வந்து என்னோட நேம் கொடுப்பேன். ஆனா வெறும் இந்த வேல்யூன்றது கொடுத்தீங்கன்னா ஒரு HTML ஆட்ரிபியூட், அதுக்கு பதிலாக TH கோலன் கொடுத்துட்டு அதுக்குள்ளார என்ன பண்ணணும்னா டாலர் ரெண்டு கேர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணேன். டாலர் கேர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் க்ளோஸ், அதுல வந்து std டாட் நேம். ஓகேவா? ஓகே, இதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா அதுல ஜஸ்ட் நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஓகே கரெக்டாக அந்த ஃபார்ம் டேக்குள்ளார நான் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த இடத்துல ஐடின்றது வரும். ஐடி அந்த ஐடி வந்து என்னன்னா யாருக்குமே நம்ம கமெண்ட் போடுறது கிடையாது, அது ஒரு ஹிட்டனா இருக்கும். ஓகேவா? ஹிட்டன் இதுல டைப் வந்து ஹிட்டன். ஹிட்டன்னா யாருக்கும் விசிபிள் ஆகாது, ஆனா இருக்குது, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, நேம்ன்ற ஆட்ரிபியூட்ல ஐடி, வேல்யூன்ற ஆட்ரிபியூட்ல std டாட் ஐடி. ஓகே, அப்படின்னா ஐடியும் நான் கொடுத்துருக்கேன், ஆனா நான் யாருக்கும் தெரியல, அவ்வளவுதான். ஓகே, ஹிட்டனா வச்சிருக்கேன். இப்போ சேம் இதை ஜஸ்ட் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு மற்ற கோர்ஸ் ஃபீஸ்ல நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டு நேம் பதிலாக கோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ்ன்றது டபுள் கொட்டேஷனே இல்லை, அது மாற்றணும். டபுள் கோட்ஸ். ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ கிரியேட்ல போய் பார்த்துக்கலாம் டபுள் கோட்ஸ் இருக்கான்னு. ஃபீஸுக்கு இல்லை. ஓகே, அது தப்பா இருக்கு. ஓகே, இதுதான் கரெக்டு. ரைட், நாம கொடுத்துட்டோம். இதுவரை நமக்கு முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல பட்டன் நேம் என்ன கொடுப்போம்னா சேவ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட், அவ்வளவுதான். நம்மளோட HTML கோட் இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம கிரியேட் இருக்க கோட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மாடிஃபை பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும், TH ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கப்புறம் இன்புட் டேக் வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணோம் ஐடிக்காக, அது ஹிட்டனா இருக்கும். அதுக்கப்புறம் TH வேல்யூன்ற ஆட்ரிபியூட். ஏன் நான் ஐடி நான் வந்து ஹிட்டனா வச்சிருக்கேன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ல எனக்கு இந்த இடத்துல ஐடி வந்து தேவைப்படுது. std டாட் கெட் ஐடி. ஓகேவா? அதனால நான் வந்து ஹிட்டனா வச்சிருக்கேன். ஓகேவா? இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னா டைரக்டா அதை காப்பி பேஸ்ட் கூட இந்த இடத்துல பண்ணலாம்.
அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஏன் இந்த வந்து இது எடிட் யூஆர்எல், பேராமீட்டர் யூஆர்எல். ஓகேவா, இந்த ஐடின்றது பேராமீட்டர். ஓகேவா, டிஎம் பண்ணாதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இப்ப இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் இந்த இடத்துல ஐடின்றது வரப்போகுது. ஓகேவா, சாரி, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணனா ஐடின்றது வரப்போகுது இந்த இடத்துல. பட் நான் அப்படி பண்ணாம நான் ஹிட்டனா வச்சு எடுத்தேன். ஓகேவா, அது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா புரியணுன்றதுக்காக. ஓகேவா, சரி, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். எல்லாமே ஓகே, ரன். இங்கே எரர் இருக்குன்னு சொல்றாங்க. இதே இருக்கு, கோலன் செமி கோலன் வச்சிருக்கேன். ரைட், இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, எந்த எரரும் இல்லை, ரன் ஆகுது. ஓகே, ரன் ஆயிடுச்சு. போய் பார்க்கலாம் நம்ம. எல்லா டேட்டாவும் வந்துருச்சு. ஓகேவா, ஓகே. இந்த இடத்துல என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், நேம் கோர்ஸ் ஃபீஸ் இல்லையா, அதில் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு டைட்டில் இல்லை, அந்த இடத்துல எடிட் டெலிட் ஒரு 2 பட்டன் இருக்கும். ஓகேவா, எனக்கு பிரைமரிக்கு வந்து எனக்கு தெரியாது, அதனால அது மட்டும் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இண்டெக்ஸ்க்கு நம்ம போகணும். ஓகேவா, இண்டெக்ஸ்ல போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்து ஆட் ஆகும். என்ன காலம்னா ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு காலம். ஓகே, அதே மாதிரி டிடி டேக் ஆட் ஆகும் புதுசா ஒன்று. இந்த டிடி டேக்ல என்ன ஆட்ரிபியூட் என்ன டேக், இதுக்குள்ள என்ன டேக் வரும்னா ஆங்கர் டேக் வந்து ஒர்க் வரும். ஓகேவா, ஆங்கர் டேக்குள்ளார ஹெச்ரெஃப் வராது, திம்லீஃபோட ஹெச்ரெஃப். ஓகேவா, திம்லீஃபோட ஹெச்ரெஃப்ன்ற ஆட்ரிபியூட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பேராமீட்டர் யூஆர்எல் வந்து சென்ட் பண்ண போறோம். ஓகேவா, அட்டு கேர்லி பிராக்கெட்ஸ் பாருங்க, மீதி எல்லாத்துக்குமே நம்ம டாலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஹெச்ரெஃப்க்கு மட்டும் தான் அட்டுன்றது யூஸ் பண்றோம். ஓகேவா, ஓகே, இது திம்லீஃப்கானது, ஜாவா போட விதம் /8/id. இந்த இடத்துல ஒரு ஐடின்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பேராசினஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு இதுல ஐடி ஈக்குவல் டு டாலர் கேர்லி பிராக்கெட், அதுக்கப்புறம் std டாட் ஐடி. ஓகேவா, இங்க பாருங்க மீனிங் கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். எடிட்டிங்கிறது என்னோட ஃபைலோட நேம். ஓகேவா, இப்ப ஐடின்றது ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்றேன். இப்போ கிரியேட் பண்ணிட்டு ஐடின்ற வேரியபிள் ஈக்குவல்னா அசைன் பண்றேன். ஓகே, இங்க கிரியேட் பண்ண வேரியபிள் ஐடி மூலமா கால் பண்றேன், ஈக்குவல் டு கொடுத்து அசைன் பண்றேன். அசைன் std டாட் ஐடி. அப்ப சாரி, std அதாவது ஓபிஜே. ஓகே, நான் ஓபிஜே தான் கொடுத்துருக்கேன். அப்ப நான் ஓபிஜேன்றது தான் கொடுக்கணும். ஓகேவா, ஓகே, ஓபிஜே ஐடி மூலமா எனக்கு ஐடி வந்து வரும். அந்த ஐடி வந்து ஐடின்ற வேரியபிளே அசைன் ஆகுது. இப்ப எடிட் ஸ்லாஷ் சம்திங் ஏதோ ஒரு பிரைமரி கீ தான் இருக்கும். ஓகேவா, சேம் இதே நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெலிட்டுக்கும் அது அப்படிதான் வரும். ஓகேவா, அந்த இடத்துல என்ன வரும்னா யூஆர்எல் வந்து டெலிட், அவ்வளவுதான். அதே மாதிரி டெலிட் பொறுத்த வரைக்கும் HTML கிடையாது. ஓகே, நம்ம ரன் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம டெலிட் பார்க்க போறது கிடையாது, எடிட் அண்ட் எடிட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே, இப்போ பட்டன் ஸ்டைல் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். பட்டன் நேமே நம்ம இன்னும் கொடுக்கல. பட்டன் நேம் எடிட் டெலிட். ஓகேவா, நான் பட்டனுக்கு என்ன கொடுப்பேன்னா கிளாஸ்க்கு எடிட்டுக்கு மட்டும் நான் btn -primary. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் டெலிட் என்ன பண்ணணும்னா btn டேஞ்சர்ன்றது தான் கொடுப்பேன். அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, டேஞ்சர் கொடுத்துட்டேன். சரி, இப்போ போய் நான் திரும்பி ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி ரன் பண்றேன். ப்ராஜெக்ட் ரன்னிங் காட்டுது. ஓகே, போய் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, வந்துருச்சா? எடிட் டெலிட். ரைட், இப்போ எடிட் நம்ம எடிட் தான் பண்ணிருக்கோம், இன்னும் நம்ம டெலிட் தான் பண்ணல. ஓகேவா, இந்த இடத்துல பாருங்க, நான் பட்டன் மவுஸ் வைக்கும் போது பாருங்க /edit1 /edit2 5. ஓகே, அந்த மாதிரி அது அதுக்கான பிரைமரி கீஸ் நமக்கு வருது. ஓகே, நான் கிளிக் பண்றேன், ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா வாய்ட் பேஸ் எரர். ஓகே, எரர் வந்திருக்கு, 404 வந்திருக்கு. ஓகே, என்னன்றதை பார்த்துக்கலாம். எடிட். ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்மால் எரர், கண்ட்ரோலர்ல போயிட்டு நான் எடிட்ன்ற யூஆர் கால் பண்ணா மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து கேர்லி பிராக்கெட் வச்சு ஐடின்றது வரும் இந்த இடத்துல, அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணல, அதனாலதான் எரர். ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா யூஆர் வந்து பேராமீட்டர் யூஆர்எல் தான் இருக்கு. இங்க பாருங்க, 1ன்றது தான் பேராமீட்டர்.
அந்த ஒன்றுன்றதான் இந்த இடத்துல ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம திரும்பியும் ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகே, ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. ஒரு திரும்பியும் அப்படியே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம இதில் கிளிக் பண்ண தேவையில்ல, ஏற்கனவே கிளிக் பண்ணது அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணவே வந்துச்சா பாருங்க. இந்த இடத்துல வெங்கட் என்ற நேம் AWS 100 பாருங்க, கரெக்டாக வந்திருக்கா? வெங்கட் AWS 100. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஷாருக் ஒன் ஃபிளட்டர் 500 இந்த ரோக்கு நேரம் நான் எடிட்ன்றதை ப்ரெஸ் பண்றேன். கரெக்டா அந்தந்த ரோக்கு நேரம் அந்தந்த வேல்யூஸ் வந்து அசைன் ஆகுது. ஏன்னா அந்தந்த ஒரு ரோக்கும் பிரைமரி கீ வேற, அதனால. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஷாருக் ஒன் பதிலாக ஷாருக் கொடுக்குறேன். ஃபிளட்டர் பதிலாக என்ன கொடுக்கலாம்? ஸ்ப்ரிங் பூட் இருந்ததை கொடுக்குறேன். ஸ்ப்ரிங் பூட் ஃபீஸ் வந்து 1000. ஓகேவா? சேவ். 8 போஸ்ட் எரர் இருக்கு. என்னன்னா 405A அப்ளிகேஷன் ஹேஸ் நோ. ஓகே, நம்ம என்னன்றது பார்த்தோம்னா 405 எரர். ரெக்வஸ்ட் மெத்தட் போஸ்ட் இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, என்ன எரர்ன்றது பாருங்க. எடிட் ஐஃபன் போஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி யூஆர்எல் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வச்சா நான் என்ன பண்ணணும்னா இது தப்பான யூஆர்எல். ஓகேவா? ஏன்னா 2 தடவை எடிட் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த எடிட் ஐஃபன் போஸ்ட் பதிலா இந்த அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பாருங்க, இந்த எடிட்ன்றது இருக்கு, அதுக்கப்புறம் எடிட் ஐஃபன் போஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் நான் செட் பண்ணல கண்ட்ரோலர் நான் என்ன பண்றேன்னா எடிட் ஐஃபன் போஸ்ட்ன்ற யூஆர்எல் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும், இந்த எடிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது எடிட்ன்ற இதுக்கு மேலே அப்படியே ரெண்டர் ஆகுது, அதனால. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, இன்னும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இந்த க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம புதுசா பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல ஷாருக் ஒன், நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்ப்ரிங் பூட், இந்த இடத்துல வந்து 1000 அதுதான் கொடுத்தோம் போன தடவை. சேவ். சரிங்களா? சேவ் ஆயிடுச்சா? ஷாருக் ஸ்ப்ரிங் பூட் 1000. ஓகே ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டெய்லி எப்படி பண்ணோம்னு சொல்லி பார்க்கலாம்.